என் தங்கமே, இந்த தேதி உன் கண்ணில் பட்டால் உடனே கேட்டுவிட வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன் செவி வந்து சேரப்போகின்றது. என் பிள்ளையே, என்னுடைய ஆட்டம் அங்கே களை கட்டி விட்டதனால் இந்த கருப்பனின் ஆட்டத்தை பார்த்துவிட்ட உன் எதிரியின் இல்லத்திலிருந்து, உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தி வரப்போகின்றது. என் பிள்ளையே, அப்பன் எப்படிப்பட்டவர், அவர் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார், உனக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து உன்னை எப்படி மீட்டு கொண்டிருக்கிறார் என்பதனை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள தொடங்கி இருப்பது உண்மை என்றால், இனி எதிர்வரக்கூடிய எந்த சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொண்டு விடுவாய். எதற்கும் பயப்பட மாட்டாய். எந்த ஒரு பிரச்சனைகளுக்காகவும் என் பிள்ளை மனம் வெதும்பி நிற்க மாட்டாய். சட்டென்று உன் மனதில் தோன்றுவது, நம் கருப்பன் நமக்காக இருக்கும் பொழுது நாம் எதற்காக பயப்பட வேண்டும் என்று. அப்பன் நம் வாழ்க்கையில் நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்று. எதிரிகளும் துரோகிகளும் எதை செய்வதாக இருந்தாலும் அது அவர்கள் வாழ்க்கையை தான் பாதிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு எதிராகவே இருக்கட்டும். இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு எதிராகவே இருந்துவிட்டு போகட்டும். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. இந்த வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு கொடுத்தது என்று எண்ணி நீ வருந்தினாயோ, அதுவெல்லாம் தான் உன்னை வாழ வைக்கப் போகின்றது. கையில் கிடைத்ததை வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் துரோகம் என்பது நடக்கத்தானே செய்யும். நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்ற உடனேயே உனக்கு பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். இதையெல்லாம் கடந்து விட்டு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அது இந்த தாயானவள் என் மூலமாக நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். இந்த கருப்பனின் ஆட்டம் என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. எல்லோர் வாழ்க்கையிலும் அவ்வளவு எளிதாக நடந்து விடுவதும் கிடையாது. கருப்பன் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் என்றால் அதன் பிறகு யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதை நான் நடத்தி கொடுத்து விடுவேன். உன்னுடைய எதிரி, உன்னுடைய துரோகி, இந்த இரண்டு பேருக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று என் பிள்ளை உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? என் குழந்தையே, துரோகத்தை உடனிருந்து செய்தவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தண்டனைக்குரியவர்கள். ஒரு பொழுதும் இவர்கள் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு பொழுதும் இவர்கள் நினைத்த விஷயத்திலிருந்து ஒரு நாளும் தப்பித்து விட முடியாது. என்ன வேண்டுமானாலும் உனக்கு செய்துவிட்டு போகலாம், எதை வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து விடலாம் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு சரியான தண்டனை தெய்வத்திடம் இருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஏனென்றால் நீ அவர்களுக்கு இரக்கப்படுவாய், ஐயோ பாவம் என்று சொல்லிவிடுவாய். ஆனால் அப்படி ஒரு நிலையை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கிவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றேன். என் பிள்ளையே, எத்தனை காலம்தான் இப்படியே வாழ்ந்துவிட முடியும்? நமக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கும் நாம் இரக்கம் பட்டு கொண்டே இருந்தோமானால் அவர்களின் ஆட்டம் இன்னமும் அதிகரிக்கத்தான் செய்யும். உன் வாழ்க்கையை அவர்கள் கேள்விக்குறியாக்கத்தான் செய்வார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் உன்னை செய்ய விடாமல் அவர்கள் தடுத்து நிறுத்தத்தான் செய்வார்கள். நீ என்ன செய்தாலுமே அதில் அவர்கள் குற்றம் குறைகளை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். நீ செய்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே அவர்கள் கண்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு சிறு தவறை நீ செய்துவிட்டாய் என்றால் அந்த தவறைத்தான் கையில் பிடித்து கொண்டு ஆடுவார்களே தவிர நீ செய்த அத்தனை நன்றிகளையும் அவர்கள் தெரிவிக்க மாட்டார்கள்.
உனக்கு அவர்கள் ஒருபொழுதும் நன்றி கடமைப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். இதற்கெல்லாம் அவர்களுக்கு நீ தண்டனை கொடுக்க வேண்டாம். உன் கருப்பன் அங்கே ஆடிய ஆட்டம் என்னவென்பதனை தெரிந்து கொண்டாலே போதும், இனி இது போன்றவர்களிடத்தில் எல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. என் பிள்ளையே, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற துரோகமானது தன்னுடைய குடும்பத்தை பாதிக்கும் என்பதனை இவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட போகின்ற அத்தனை வினைகளும் நாம் செய்கின்ற வினையினால்தான் என்பதனை அவர்கள் புரிந்திருக்கவில்லை. இவர்கள் நினைத்த விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையாக்க முயற்சி செய்ததற்கு பலன்தான் கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் நீ உன்னுடையதாக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ உன் வசமாக்க வேண்டும். நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்துவிட்ட மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் வரட்டும், ஆனால் எல்லாமும் உன்னை வழிநடத்த வந்ததுதான். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்திய இத்தனை அற்புதங்களும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான். ஒரு துரோகத்தை காணும் பொழுதுதான் நமக்கு புரிய வரும், எக்காரணத்தை கொண்டும் நாம் இது போன்ற தவறுகளை இந்த வாழ்க்கையில் செய்துவிடக்கூடாது என்று. நாம் செய்த இந்த தவறு எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் பாதிப்பினை ஏற்படுத்தியது என்று என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் இது போன்ற ஒரு தவறை எந்த ஒரு எதிரிக்குமோ யாருக்குமோ செய்துவிடக்கூடாது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெளிவாகும். எல்லாமும் தனக்கு வந்தால்தானே அது புரியும். அதனால்தான் இன்று உனக்கு இந்த விஷயம் உன் கண்களில் பட்டிருக்கின்றது. உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது தெரியுமா? என் பிள்ளையை, அங்கு அவர்கள் வெளியில் தலை காட்ட முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கின்றார்கள். அதை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அங்கே தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் அவர்கள் நடத்த முயற்சி செய்த அந்த விஷயம், உன்னுடைய இல்லத்திற்குள் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்களால் முடியாமல் போன அந்த விஷயம், அவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்த நினைத்த பிரச்சனைகள் அத்தனையும் அவர்களுக்கே போய் சேர்ந்து விட்டது. இந்த கருப்பன் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புகள் எதையுமே அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. மாறாக உனக்கு கெடுதலைத்தானே செய்ய துடித்தார்கள். மாறாக உனக்கு தேவையில்லாத விஷயங்களைத்தானே செய்ய துடித்தார்கள். அதனால் என் குழந்தையே, இதையெல்லாம் புரிந்து கொண்டு, இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களும் என்னவென்று தெரிந்து கொண்டு, அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் போதும். உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு புரியும். எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்து விட்டதாக எண்ணி வருத்தம் கொண்டாயோ அதையெல்லாம் நிச்சயமாக நீ மீண்டும் பெற்றுக்கொள்வாய். என் குழந்தையே, கருப்பனின் ஆட்டத்தினால் அனைத்தையும் இழந்து துடிக்கின்றார்கள். பார்க்க பாவமாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் என்ன செய்ய முடியும்? அவர்கள் செய்த கர்ம வினைகளுக்கு தானே இந்த பலனை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னமும் திருந்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் வரும். இதுவெல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த நேரத்திலாவது திருந்தி அவர்கள் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் மன்னிப்பினை கேட்க வேண்டும். இல்லை என்றால் காலம் முழுவதும் இந்த பிரச்சனைகளோடு தான் இவர்கள் சுற்றி திரிவார்கள். ஒன்று முடிந்தால் இன்னொன்று என்று எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு காலகட்டமும் இவர்களை நல்லபடியாக வாழ விடாது என்பதனை புரிந்து கொண்டு அவரவர்கள் நல்ல மனநிலையோடு இருக்க தொடங்கினால் போதும். இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றதோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக செய்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.